ஹரி ஓம். ஓம் வஷட்காராய நமஹ. இரண்டு மந்திரங்கள் நாம் பார்த்தோம். ஒன்று விஷ்ணவே நமஹ, மற்றொன்று விஸ்வஸ்மை நமஹ. இரண்டுமே சத் ஸ்வரூபம், சித் ஸ்வரூபம். இறைவனை சத் ஸ்வரூபமாகவும் சித் ஸ்வரூபமாகவும் இந்த உலகம் முழுக்க வியாபித்திருக்கிறான் என்று பார்த்தோம். இறைவன்தான் எங்கும் எல்லாமாகவும் இருக்கிறான் என்றால் ஏன் நமக்கு தெரிவது இல்லை? நம்மால் ஏன் அதை உணர முடியவில்லை? எது நம்மிடம் தடையாக இருக்கிறது என்று கேட்கின்ற நேரத்தில் இந்த மந்திரம் அதற்கு விடையாக கொடுக்கிறது. ஓம் வஷட்காராய நமஹா. வஷட் என்று சொல்லக்கூடிய சப்தமானது எந்த யாகத்திலே பயன்படுத்தப்பட்டு யார் ஒருவருக்கு ஹவிஸானது கொடுக்கப்படுகிறதோ அந்த சப்தத்துக்கு பெயர் வஷட்காராய என்று பெயர். யஜ்ஞத்திலே வஷட் என்று சொல்லக்கூடிய சப்தம் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ வஷட் என்று சொல்லக்கூடிய சப்தம் பயன்படுத்தப்பட்டு தேவர்களுடைய பிரீத்திக்காக, தேவர்களுடைய மகிழ்ச்சிக்காக இந்த சப்தம் பயன்படுத்தப்பட்டு யாகமானது நடைபெறுகிறது. அந்த சப்தம் தேவர்களை பிரீத்தி செய்வதற்காக என்று சொல்லும் பொழுது தேவர்கள் யார் என்கின்ற கேள்வி வருகிறது. அதை நாம் நாளை பார்ப்போம்.